நல்ல வெயில் படுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணலாம். இதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கிற நச்சு கழிவுகள் எல்லாமே வெளியில் போயிடும். ரத்தம் சுத்தமாயிரும். தேவையில்லாத காற்று உள்ளே இருக்காது, தேவையில்லாத நீர் வெளியில் இருக்காது, பிராணசக்தி மேலோங்கி இருக்கும். இது எல்லாமே இருக்கிறப்ப நமக்கு 4448 வியாதிகள் சித்தர்கள் சொன்ன மாதிரி இந்த எந்த வியாதியுமே நம்ம உடம்புல இருக்காதுங்க. மொத்தத்தில் நம்ம உடம்புல நச்சுக்கள் உள்ளே இருக்கிறது தான் நோய். அதாவது கழிவுகளின் தேக்கமே நோயின்ற மாதிரி அந்த நச்சுக்கள்லாம் எதுலேயுமே இருக்கக்கூடாது. ரத்தத்தையும் இருக்கக்கூடாது, எந்த உறுப்புலையும் இருக்கக்கூடாது, காற்றாகவும் இருக்கக்கூடாது, நீராகவும் இருக்கக்கூடாது. அது எல்லாமே வெளியில் போயிடும். போனால் நம்ம வியாதிகள் இல்லாமல் நல்ல சுறுசுறுப்பாக எப்பயும் போல் இருக்கலாம். அதுக்கு முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா பிராணசக்தி மேலோங்கி இருக்கணும். அந்த பிராணசக்தி மேலோங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வாழையிலை குளியலையே பண்ணுறோம். இது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வாழையிலை குளியல் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க, அது இது அப்படி, நான் வேலைக்கு போகணும், அந்த டைம் இல்லை, அப்படி இல்லை, இதெல்லாம் ஒன்று சொல்கிறாங்க. சரி, ஓகே, இந்த இது என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்கும்